நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். நாம் வாழும் வாழ்க்கையில் நமக்கு எண்ணற்ற தேவைகள் இருக்கு. உணவுடைய தேவை, உடையுடைய தேவை, பொருளாதார தேவை, நாம் செய்யக்கூடிய வேலை, ஆரோக்கியம் போன்ற எத்தனையோ தேவைகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்குது. சொல்லப்போனால் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் புது புது தேவைகள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த தேவைகள் எல்லாம் நாம் யாரிடம் கேட்கிறோம்? இந்த தேவைகள் எல்லாம் நமக்கு பூர்த்தி செய்பவன் யார்? நமக்கான எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அதை நாம் கேட்பது அல்லாவிடம் கேட்க வேண்டும். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ்விடத்தை கேட்கணும். ஏனென்றால் அவன்தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டினான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லா பொருட்களின் மீதும் சக்தி கொண்டவன் அல்லாஹ் தான். எல்லா படைப்புகளையும், வானங்கள், பூமிகள், அதற்கு மத்தியில் என்னென்ன படைப்புகள் எல்லாம் இருக்குமோ எல்லாவற்றையும் படைத்தவன் அவன்தான் உரிமையாளன். அப்ப அவனுக்கு தெரியும் அவனுடைய தேவை என்னவென்று. அப்ப தேவையை பூர்த்தி செய்பவன் யார் தான்? அல்லாஹ் தான். அப்ப நம்ம எல்லாருமே மனிதர்கள் அத்துணை பேரும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். எல்லா படைப்புகளும் அல்லாஹ்ட்ட தான் நம்பி வாழுது, அல்லாஹ்வை தான் நம்பி வாழுது, அல்லாஹ்ட்ட தான் கேட்குது. மனிதர்களாகிய நாம், குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாம், நமக்கு குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலும் அல்லாஹ்விடம் கேளுங்க, யார்கிட்டையும் எதுவும் கேட்காதீங்க. அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்வான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத் வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுக். தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை ஏவுங்கள், அதில் நிலைத்திருங்கள். நம்ம உங்களிடம் ரிஸ்க்கு கேட்கல, வாழ்வாதாரத்தை நம்ம கேட்கல உங்கள்கிட்ட. அல்லாஹ் சொல்றான், நாம் தான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப வாழ்வாதாரத்தை கொடுப்பது அல்லாஹ் தான். நமக்கு ஒரு நெருக்கடி வருது, பொருளாதார நெருக்கடி வருது, ரொம்ப வியாபாரத்துல நெருக்கடியா இருக்குது, அல்லாஹ்ட்ட கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் துஆ செய்வார்கள், அல்லாஹும் மர்சுக் ஆல முஹம்மதின் கூத்தா, யா அல்லாஹ் முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கு அன்றைய உணவு கூடிய அல்லாஹ் என்று துஆ செய்வார். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும். நம்முடைய பொருளாதார நெருக்கடிக்கு, ஆரோக்கியத்துக்கு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி, யா அல்லாஹ் எங்களுக்கு ஆஃபியத், ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நமக்கு ஒரு தேவை, ஒரு வேலை, அல்லது திருமணமாகாத ஆண்களோ அல்லது பெண்களோ திருமணத்திற்காக ஆணை பெண்ணை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ் நீ எனக்கு எந்த நலவை இறக்கினாலும் அதற்கு நான் தேவை உள்ளவன் யா அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆ செய்த பின்னாடி அவர்களுக்கு அல்லாஹ் என்னெல்லாம் கொடுத்தான்? அவர்கள் உணவில்லாமல் இருந்தார்கள், அல்லாஹ் உணவை கொடுத்தான். உடை இல்லாமல் இருந்தார்கள், அல்லாஹ் உடையை கொடுத்தான். தங்க இடம் இல்லாமல், ஆறுதல் இல்லாமல் இருந்தார்கள், வேலை இல்லாமல் இருந்தார்கள், திருமணமாகாமல் பெண் இல்லாமல் இருந்தார்கள். இந்த துஆ செய்தார்கள், அல்லாஹ் இந்த எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்தான். நமக்கு ஒரு வேலை தேவையா, அல்லது திருமணத்திற்கு ஆணோ பெண்ணோ தேவையா, இந்த துஆ செய்யுங்க, அல்லாஹ் இந்த தேவையை பூர்த்தி செய்வான். நமக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி. ஏனென்றால் நம்ம தேவை உள்ளவன், நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வோன் அல்லாஹ் தான். அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இன்னல்லாஹ் கனி, அல்லாஹ் தேவையற்றவன், வ அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் தேவை உள்ளவர்கள். அப்ப அல்லாஹ்ட்ட தான் நம்மளுடைய தேவையை கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுப்பாங்க. எந்த தேவையா இருந்தாலும் சரி அல்லாஹ்ட்ட கேளுங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு சிறிய வயது சஹாபி தான். அந்த தோழரை அழைத்து சொன்னார்கள், நான் சில விஷயத்தை உனக்கு கற்றுத்தரேன், அதை நீ மனனம் செய்து கொள்ளணும் சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு சொன்னார்கள், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டாலும் சரி அல்லாஹ்விடம் கேள். அப்ப அந்த சிறிய பிள்ளையிலிருந்தே அந்த உள்ளத்தில் இதை ஊட்டுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். கேளு, அல்லாஹ்ட்ட கேள், என்ன தேவை அல்லாஹ்ட்ட கேள். அதனாலதான் சஹாபாக்கள் வாகனத்துல போயிட்டு இருப்பாங்க, சாட்டை கீழே விழுந்துரும், ஒரு பொருள் கீழே விழுந்துரும், அவங்க யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க, அவங்களே இறங்கி அந்த தேவையை பூர்த்தி செய்வாங்க. தங்களுடைய தேவை யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, அல்லாஹ்வை தவிர. அதனாலதான் ஒரு அரபு கவிதை அழகாக இப்படி சொல்வார்கள். அரபு கவிதையில், அல்லாஹு யக்லப் இன் தரக்தஹு சுஆலா, அல்லாஹ்
அவனிடம் கேட்காவிட்டால் கோவப்படுறான். மக்கள் அவரிடம் கேட்டால் கோவப்படுவார்கள். மனிதர்களுடைய இயல்பு என்ன? கேட்க கேட்க கோபம் வரும். என்னடா கேட்கறான்னு சொல்லி. அல்லாவுக்கு எப்போ கோவம் வரும்? அடியான் கேட்காவிட்டால் தான் கோவம் வரும். அப்போ அல்லாவிடம் கையேந்தி கேட்க வேண்டும். ஏனென்றால் மனிதர்கள் கேட்டால் நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒருத்தருக்கு ஒரு தேவை ஏற்பட்டு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு மக்கள்கிட்ட மன்றாடுன்னு சொன்னா அந்த தேவை அந்த கஷ்டம் நீக்கப்படாது. அதே ஒரு தேவை ஒரு கஷ்டம் ஏற்பட்டு அல்லாஹ்ட்ட மன்றாடுன்னு சொன்னா அல்லாஹ் ஒன்று விரைவில் அவருடைய தேவையை பூர்த்தி செய்வான், இல்லது கொஞ்சம் நேரம் காலதாமதம் ஆனாலும் சரி அல்லாஹ் பூர்த்தி செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நல்லோர்கள் துவா செய்வார்கள். எப்படி துவா செய்வார்கள்? அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மிக பெரும் ஒரு இமாம், ஹம்பலி மதஹபினுடைய இமாம், அவர்கள் துவா செய்வார்கள், அல்லாஹும்ம கமா சுன்த வஜ்ஹி மின சுஜூதி லிகைரி, யா அல்லாஹ் என்னுடைய முகத்தை உன் அல்லாதவர்களுக்கு சஜிதா செய்வதை விட்டு நீ என்னை பாதுகாத்திருக்க. உனக்கு மட்டும் சஜிதா செய்யும்படி ஆக்கியிருக்க, வேற யாருக்கும் சஜிதா செய்யாத மாதிரி என்னுடைய முகத்தை பாதுகாத்துட்ட யா அல்லாஹ். அதே போல உன் அல்லாத யாரிடமும் கேட்காமல் என்னை பாதுகாத்துறியா அல்லாஹ், ஓன்ட்ட மட்டும்தான் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி துவா செய்வார்கள். சொல்லிட்டு சொல்வார்கள், லா யக்திரு அலா கஷ்ஃபி துர்ரி வ ஜல்பின் நஃப்இ இல்லா சிவாக். யா அல்லாஹ், நல்லதை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, கெட்டதை விட்டும் நீக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அந்த சக்தி உன்னை தவிர வேறு யாருக்கும் கிடையாது அல்லாஹ். நபி கற்றுக் கொடுத்த ஒரு துவாக்களில் கூட நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நாம் நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி, பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை கொண்டே தவிர வேறு யாருமே. அப்ப என்ன கஷ்டம் வருதுங்க, மக்கள்கிட்ட ஒரு கடன் தேவை, ஒரு காசு தேவை, எதுவாக இருக்காட்டும் அல்லாஹ்விடம் கேளுங்க. அனுதினமும் நமக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது, நம்முடைய குடும்ப ரீதியாக, நம்முடைய உடல் ரீதியாக, நம்முடைய வேலை ரீதியாக, நம்முடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் துவா கேட்டு வந்திருப்பான். அப்ப நம்ம அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடமே மன்றாடுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் அந்த தேவையை பூர்த்தி செய்பவன். நாம் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய